மேலும் உருவாக்கி அவரை மேன்மைப்படுத்தி அவரையும் வந்து அரசியலில் ஒரு பெரிய லீடராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி அண்ணன் அரவிந்த்ராஜ் அவர்கள் டைரக்டர் அவர்கள் அதே போல் மற்ற படங்களில் எப்படி சிறப்பு பெற்றார்களோ இந்த படத்தை அவர் 20க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். ஆனால் இந்த 20 படங்களுக்கு ஈடாகாமல் 20 படங்களுக்கு இந்த ஒரு படம் சாட்சியாக இருக்கும். ஏன்னாக்கா அவருக்கு எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. வழக்கு நேற்று ராத்திரி சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். அது பேசிட்டார் கொஸ்டின் பண்ணு கேளு கேளு. படத்தை பார்த்து பேச முடியாத ஒரு எல்லாம் மூச்சடைச்சு 4 ஆண்டுகளாக செதுக்கிய ஒரு இந்தியாவுடைய வரலாறு இதை வந்து மக்கள் கண்டு சேர்க்க ஏற்று வரைக்கும் கூட வழக்குகளை கொடுத்தாங்க, எத்தனையோ இடையூறுகளை கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து தாண்டி தேவரையா எனக்கு தெரியல வச்சிருக்காரு. இந்த தேவரையா வந்து வரலாறு நீங்கள் ஊடக நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி மக்களிடையே சேர்க்க ஊடக நண்பர்களை அன்போடு கைகூப்பி வழங்கி சமாதானம் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கமர்ஷியல் படம் எவ்வளோ வந்திருக்கலாம், அதுபோல 1000 படங்கள் லட்சம் படங்கள் வந்திருக்கலாம். தேவரையாவுடைய வரலாறு ஒரே படம் தான். இந்த படத்தை வந்து ஊடக நிபுணர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அது உங்கள் பத்திரிகை தர்மத்திற்கு ஒரு கோடி பொற்பாதங்களுக்கு வணக்கம். ஏன்னாக்கா நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, எடுத்துருப்பீங்க, உலக நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சினிமா நடிகர்லாம் எடுத்து எவ்வளோ படத்தானா இந்த வரலாறு வந்து முதல் முறையாக தேவருடைய முதலாக திரையில வந்திருக்கு. இது ஒரு சாதிய உணர்வுக்கு இடம் கொடுத்த ஒரு படமாக அமையும். இந்த ஒரு கருத்தை தெரிவித்து மேலும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெரிய நன்றிகளை மிகவும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒருவர் ஷூட்டிங்கில் அன்னன்னைக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு என்ஓசி வாங்கிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் அன்னன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ண கம்பெனி SSR சத்யா பிக்சர். ஏன்னா ஐயா வந்து பல கிராமங்களையும் பல விதமான மக்களுக்கு வந்து அதாவது 100க்கும் மேற்பட்ட கிராமங்களோட சொத்தம் இப்படி அவருடைய சொத்துக்களை இல்லாத ஏழை மக்களுக்கு வாங்கி கொண்டு வருகின்ற வரலாறு இருக்குது. அதே போல் இந்த படத்தில் எந்த நேரமும் சரி அனைவருக்கும் சரிசமமான பங்களிப்பு தான். எந்த ஒரு அதாவது ஒரு தெய்வ திருமானுடைய படம் இது. அந்த படத்தை வந்து நடித்தவர்களுக்கு சரி